கோவையில் 1062 மையங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இப்போ கோவையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? இப்போ அங்க மக்கள் அதிக அளவுல வர்றாங்களா முகாம்களுக்கு? அபிநயா, தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் வாக்காளர் சிறப்பு முகாமானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் மொத்தம் 1062 மையங்களில் இந்த வாக்காளர் வரைவு வாக்காளர் பட்டியல் மற்றும் இந்த திருத்த முகாம்களானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை முதலே பொதுமக்கள் இங்கு அந்த வாக்காளர் மையத்திற்கு வந்து தங்களது வாக்குகள் மையத்தில் இருக்கின்றதா என்பது குறித்து கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். அதேபோல புதிதாக 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கும் அதேபோல வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய திருத்தம் உள்ளிட்ட பணிகள் உள்ளிட்டவை செய்வதற்கான பணிகளிலும் இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் 1062 முகாம்களில் அமைக்கப்பட்டிருந்தாலும் மொத்தம் 3563 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றது. இந்த வாக்குச்சாவடிகளுக்கென தனித்தனியாக அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு இங்கே இந்த பணிகளானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. அதேபோல அடுத்த வாரம் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி ஆகிய மொத்தம் 4 தினங்கள் என இந்த பணிகளானது நடத்தப்பட இருக்கிறது. இதற்காக காலை முதலே பொதுமக்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் வந்து தங்களது பெயர்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஒரு இளைஞர் ஒருவர் வந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். புது வாக்காளரா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? புது விதை எடுக்க வந்திருக்கேன். ஓகே, இப்போ 18 வயசாக இப்போ முதல்ல பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா? ஆமாம். ஓகே, பார்த்துட்டீங்களா? என்னெல்லாம் சொன்னாங்க? இல்லை, இப்போ தான் வந்திருக்கு. இப்போ பார்க்கலாம். 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களும் ஆர்வத்துடன் இங்கே தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்காக ஆர்வத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதன் காரணமாக கூட்டம் குறைவாக இருக்கிறது. நாளைய தினம் நிறைய பொதுமக்கள் தங்களது வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்வதற்கும் அதேபோல் அதில் திருத்தங்கள் உள்ளிட்டவை செய்வதற்கான பணிகளுக்காக நாளை ஏராளமான பொதுமக்கள் நாளைய தினம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 32 லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு மொத்தம் 6,50,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 25 லட்சம் பேர் மட்டுமே வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் மொத்தம் 6,50,000 பேர் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் பெரும்பாலானோர் தங்களது முகவரி மாற்றம் இரட்டை பிரிவு உள்ளிட்டவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது பெயர்களை மீண்டும் சேர்ப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் இந்த தங்களது பதிவை மீண்டும் பதிவு செய்வதற்காக நாளைய தினம் நிறைய பேர் வருவார்கள் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மத்தியில் இருக்கிறது. அப்படியா, வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான சிறப்பு முகாம் குறித்த கள விவரங்களுக்கு நன்றி குருசாமி.